இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் 3 நாள் மோட்டார் வாகன கண்காட்சி நடைபெற்றது. மென்பொருள் தயாரிக்கும் நிறுவனங்கள் இதில் பங்கேற்றன. மோட்டார் வாகன மென்பொருள் தயாரிப்பில் சாதனை படைத்துள்ள ஐடிகே நிறுவனத்தின் பொருட்கள் அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அந்த நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்டாலில் பார்வையாளர்கள் பெருமளவில் வந்திருந்து பார்வையிட்டனர். இந்த மென்பொருள் தயாரிப்பு நிறுவனம் பல்வேறு சேவை நிறுவனங்களுக்கு உதவிகரமாக இருப்பதாக அதன் நிர்வாகிகள் தெரிவித்தனர். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு டாக்டர் ஜோசப், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஐடிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ காம்பனன்ட் ஷோ அண்ட் ஆட்டோ ஆஃப்டர் மார்க்கெட் ஷோவில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏஐ மற்றும் சாஃப்ட்வேர் தொழில்நுட்பம் வந்துட்டு ரொம்ப வளர்ந்து கிடக்குது. ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு அப்ளிகேஷன் பேஸ்டாக இருக்கிறப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு தொழிலை வந்துட்டு மேம்படுத்துறதுக்கு அந்த மென்பொருள் எப்படி தயாரிக்கணும், எந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி இங்கே வந்து நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா ஸ்பெஷல் செக்மெண்ட்டில் யாருக்காவது ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, ஒரு அப்ளிகேஷன் பில்டு பண்ணணும், ஒரு மென்பொருளை வச்சு அவங்களுடைய செயல்பாடுகளை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதை உள்வாங்கி நாங்கள் வந்துட்டு எங்கள் டெவலப்பர்ஸ் வச்சுட்டு ஒரு அப்ளிகேஷனை அதை பில்டு பண்ணி கொடுத்துருவோம். அப்போ அந்த அப்ளிகேஷன் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த டேட்டா மூலியமாக வந்துட்டு அவங்களுக்கு அது வரும். அதை வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு அவங்களுடைய விஷயங்களை வந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு ஒரு பெரிய மேம்பாடாக அமையும். அதை வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஆஃப்டர் மார்க்கெட் ஷோவில், ஆட்டோ காம்பனன்ட் ஷோவில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு இங்கே எக்ஸிபிட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் விசிட்டர்ஸும் நிறைய பேர் வந்து எங்களோட ஸ்டாலில் வந்துட்டு அவங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு இன்வென்ட்ரி பண்ணுறது எப்படி, ஒரு அக்கௌண்டிங் எப்படி பண்ணலாம், இல்லை ஒரு சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே கம்பெனிஸ் நிறையா வந்திருக்காங்க. 200 எக்ஸிபிட்டருக்கு மேலே இருக்காங்க. இவங்க வந்து எங்ககிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை வந்துட்டு நாங்கள் உள்வாங்கி அதுக்கு ஒரு சொல்யூஷனாக குயிக்காக வந்துட்டு ஒரு மென்பொருளாக தயாரித்து கொடுக்குறோம். இந்த மென்பொருளை வந்து ஜோஹோ டெக்னாலஜி அந்த ஒரு டெக்ஸ்டாக்ல வந்து பண்ணித்தரோம். ஜோஹோ அந்த மென்பொருள் வந்துட்டு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா க்ளவுட் பேஸ்டு. அதை வந்து குயிக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனை பில்டு பண்ண முடியும். அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு சீம்லெஸ்ஸாகவும் வந்துட்டு ஆப்ரேட் பண்ண முடியும். நம்ம மொபைல் ஃபோனில் ஆப்ரேட் பண்ணலாம், லேப்டாப்பில் ஆப்ரேட் பண்ணலாம், பிசியில் இது பண்ணலாம். அதே நேரத்துக்கு வந்துட்டு எங்கே வேணாலும், அதாவது 24/7 365 டேஸ் நம்மளுடைய டேட்டாவையும் நம்ம அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். இதனால் வந்து பெரிய ஒரு பெனிஃபிட்டாக வந்து அமையுது. நம்ம ஸ்டாலில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்துக்கு மேலே வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸை பில்டு பண்ணிட்டு போயிருக்காங்க. இன்னும் இப்போ நடந்து கொண்டு இருக்குது இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு. இந்த கடந்த 3வது நாள் இது. நாங்கள் வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு அவங்களுக்கு சேவைகளை கொடுத்துட்ருக்குறோம். ஜோஹோ மென்பொருள் இந்த ஐடிகே நிறுவனம் மூலிமா வந்துட்டு அதை வந்துட்டு நான் வெளியே கொண்டு போயிட்டுருக்குறோம் மார்க்கெட்டில். தேங்க்யூ. வேறு ஏதாவது கேள்விகள்? ஓகே, இப்போ நல்ல கேள்வி கேட்டாங்க. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், இப்போ ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முக்கியமாக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா, அதுவும் முக்கியமாக மென்பொருள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கும், டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு டெக்னாலஜி பேஸ்டாக இருக்கிறதுனால ஜோஹோ கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்துட்டு ஜோஹோ ஸ்டார்ட் அப்ஸ்னே வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மென்பொருள் வந்துட்டு கம்மியான சப்சிடைஸ் ரேட்டில் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு க்ளவுட் பேஸ்ட்னால சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் தான் லைசன்ஸு. ஸோ அந்த லைசன்ஸ் அவங்க வாங்கிட்டாங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை வச்சு அவங்க பல துறைகள், அதாவது ஹெச்ஆராக இருக்கலாம், சேல்ஸாக இருக்கலாம், மேனுஃபேக்சராக இருக்கலாம், இல்லை ஒரு மார்க்கெட்டிங்காக கூட இருக்கலாம்,
இந்த சாஃப்ட்வேர் அந்த மென்பொருள் வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ ஜோஹோ ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்ற அந்த மென்பொருள் வந்துட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு பெரிய உதவியாக இருக்குது. மற்றபடி பூனேயில் வந்து எங்களுக்கு ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் முடிச்சுட்டு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்ளிகேஷன் நாங்கள் பண்ணணும் மென்பொருளை. அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்திரி பண்டி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் இல்லை, அயனிங் பண்ணுற துணியை வந்து எல்லா பக்கமும் வாங்கி அந்த ஆர்டர்ஸை வாங்கி லோக்கலில் இருக்கிற எல்லா அயனிங் ஷாப்ஸ்க்கும் வந்துட்டு அக்ரிகேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு மென்பொருள் தயாரிக்கணும்னு எங்ககிட்ட வந்தாங்க போன வருஷம். நாங்கள் பண்ணி கொடுத்தோம். ஜோஹோடைய இதில் தான் பண்ணி கொடுத்தோம், டெக்னோ ஸ்டாக்ல தான் பண்ணி கொடுத்தோம். இஸ்திரி பன்னின்ற இன்னைக்கு அந்த அப்ளிகேஷன் பூனே பேஸ்ட் கம்பெனி. அது இன்னைக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு இன்வெஸ்டர் வெளியே இருந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 40 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஒரு வருஷத்துல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்த டெக்னாலஜி மூலிமா இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறதுக்கான இது ஒரு எக்ஸாம்பிள். ஒன்றும் இல்லை, இஸ்திரி பண்டின்னு உங்க பேர் வச்சிருக்காங்க, சாஃப்ட்வேர் பேர். அது என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் துணி அயன் பண்றதுக்கு நம்ம வீட்டில இருந்து ஒருத்தர் வந்து வாங்கி எடுத்துட்டு போறாங்க பாருங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, நிறைய பேர் வந்துட்டு அயன் ஷாப்ஸ் வச்சிருக்காங்க பூனே ஏரியாவில், மும்பை ஏரியாவில். ஸோ இவங்க எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி இந்த மென்பொருளுக்குள்ளார கொண்டு வந்துடுறாங்க. அப்போ நான் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கிறேன், குயிக்காக ஒரு 20 துணி அயன் பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணிவிட்டு ஆப் வழியாகவே நான் புக் பண்ணிடலாம். அவங்க நான் வெளியே வச்சுட்டு போயிட்டு அவங்க வந்து எடுத்துருவாங்க, திரும்ப நான் வரத்துக்குள்ள அயன் பண்ணி ரெடியாக இருக்கும். இது எல்லாமே வர்த்தகம் ஃபுல்லாக வந்துட்டு சாஃப்ட்வேர் வழியாக போயிடுது. அப்போ அந்த மென்பொருள் அப்படி உதவியாக இருக்குது. இந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜோஹோக்கு வந்து லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, டெவலப்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதை நாங்கள் தயாரித்து கொடுக்கறதுக்கான ஒரு சார்ஜஸ் நாங்கள் வாங்குகிறோம். மற்றபடி லைசன்ஸ் அதை யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு வண்டிக்கு பெட்ரோல் தேவையோ அந்த மாதிரி அந்த லைசன்ஸை வந்துட்டு அவங்க ஜோஹோ நிறுவனத்தில் வந்துட்டு புக் பண்ணிடுவாங்க. வருஷம் அதை ரினியூ பண்ணிக்கலாம். சென்னை வந்துட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ மும்பையில் மட்டும் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய விதங்களில் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க ஜோஹோ. இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 130 நாடுகளில். இப்போ நாங்கள் எங்களோட கிளைண்ட்ஸே வந்துட்டு ஒரு 11 நாடுகளில் இருக்கிறாங்க. நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். டோர்மாக்கா, பாஷு, சர்விஃபை, இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸு. அதை தவிர்த்து சின்ன டெய்லரிங் கடை வரைக்கும் எங்ககிட்ட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு டெய்லருக்கு வேண்டிய ஒரு, நீங்கள் கேட்டீங்க ஸ்டார்ட் அப், ஒரு டெய்லருக்கு வேண்டிய ஒரு ஆட்டோமேஷன் என்னென்ன தேவை இருக்கோ அதுவும் பண்ணி கொடுக்க முடியும். பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு எப்படி தேவையோ அதுவும் பண்ணி. அது வந்துட்டு அந்த ப்ரமோட்டர்ஸை தான் பார்க்கணும். இது நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ப்ரமோட்டர்ஸ் அவங்க எப்படி அதை எடுத்துகிட்டு போகணும், அவங்களுடைய ப்ராடக்ட் எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. அது வந்து ஸ்டார்டிங் லெவலில் அதுக்கப்புறம் வந்து ஃபாலோஅப் கிடையாது, சப்போர்ட் கிடையாது. நீங்கள் பரவலாக ஒரு இது உங்களுடைய நிறுவனங்கள் வந்து என்ன மாதிரி சப்போர்ட்? இது இன்னொரு மிக அருமையான கேள்வி தான் இது. ஏன்னா அவருக்கு கேட்ட கேள்வி கரெக்ட். இப்போ இந்த தொழில், அதாவது மென்பொருள் தொழில் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆன் ப்ரிமைஸ், இன்னொன்று வந்துட்டு கிளவுட் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது வர்ச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த கிளவுட் இதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னா, ஆன் ப்ரிமைஸில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்து அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி டிபெண்டன்சி யார் தயாரிக்கிறாங்களோ அவங்ககிட்ட இருக்குது. அப்போ வந்து அந்த .exe ஃபைலுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ப்ரோக்ராமர் இருந்தால் தான் சில மாற்றங்களோ இல்லை சில ப்ராப்ளங்களோ சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த கிளவுட் பேஸ்டுன்னு வர்றப்போ ஒரு தடவை நீங்கள் கோடிங் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த உங்களுக்கு சர்வீஸ் கான்ட்ராக்டு, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் கான்செப்டே இல்லை இப்போ கிளவுட் வந்ததுக்கு அப்புறமா. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு வந்துட்டு லோ கோடு கிளவுட் பேஸ்டான மென்பொருள் தயாரிப்பு வந்துட்டு மிக மிக பெருசாக வளர்ந்துருக்க காரணம் இதுதான். ஸோ ஆகையினால வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு வரியே கிடையாது. இப்போ மென்பொருள் தயாரிச்சிட்டிங்க அப்படின்னா, கிளவுட் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை தயாரிச்சா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. அடுத்தது உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் எங்கிட்ட வரணுமே ஒழிய சின்ன சின்ன விஷயங்களுக்கோ டெய்லியோ மாசமாக வர வேண்டிய அவசியம் இல்லை. 2வது, பெரிய நிறுவனங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஸ்டாஃப் ட்ரைனிங் கொடுத்துட்றோம். அந்த மென்பொருளை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங் கொடுத்துட்றோம். அவங்களவே வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களை அவங்களே வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளும் அவங்களுக்கு அந்த விதங்களை சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ அதனால் வந்துட்டு எங்களுக்கு வந்து இது வரைக்கும் அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் இது வரைக்கும் எந்த கம்பெனி கூட நாங்கள் வைக்கல. பெரிய கம்பெனியாக இருக்கட்டும், சின்ன கம்பெனியாக இருக்கும், அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. ஆமாங்க, ஐடிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஐடிகே டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்றது, ஐடிகே சொல்யூஷன்ஸ்ன்றது ஜோஹோ கம்பெனியினுடைய ப்ரீமியர் பார்ட்னர். நாங்கள் கடந்த 11 வருஷமாக ஜோஹோனுடைய டெக்னாலஜி ஸ்டாக்ல வந்துட்டு சின்ன நிறுவனங்கள் வந்து பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் நாங்கள் வந்துட்டு மென்பொருள் தயாரித்து அதை வந்து டிப்ளாய் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
பொதுவாக வந்து ஜோகோ வந்து ஐஐடி மெட்ராஸ் அவங்களோட எல்லாம் டைப் நிறைய பண்ணுறாங்க. நம்மளுடைய நிறுவனம் வந்து எது ஓகே, இப்போ ஐடிகே எஜுகேஷன் சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ரிசர்ச் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியா அவங்களோட ஒரு டைஅப்பில் இருக்கிறோம். அங்கே வந்துட்டு போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோஷிப் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். இமர்ஷன் ஸ்டடி ப்ரோக்ராம்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிருக்கோம். இப்போ நிறையா காலேஜஸ்லையும் பேசிகிட்டு இருக்கிறோம். அங்கே என்னென்னா நம்ம ஊர் பசங்களுக்கு வெளிநாட்டினுடைய படிப்பினுடைய மேம்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸ்போஷர். அதை தவிர்த்து இண்டஸ்ட்ரிக்கும் கூட்டிகிட்டு போகிறோம் அங்கே மலேசியாவில். அங்கே போய் பார்க்குறப்போ அந்த ஒரு ஊக்கம் கிடைக்கிது அவங்களுக்கு. ரெண்டாவது இன்டர்ன்ஷிப் எதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், அது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அபெக்ஸ் ஆட்டோ ஸ்கில்ஸ் அவங்களோட வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்களோட ஒரு எம்ஓயு பார்ட்னராக இருக்கிறோம். அது மூலிமா என்ன பண்ணுறோம், இந்த ஜோகோனுடைய டெக்னாலஜி ஸ்டாக்கை ட்ரைனிங் அதை வந்துட்டு ஒரு 8 மணி நேரம் ட்ரைனிங்லேருந்து 30 மணி நேரம் ட்ரைனிங் வரைக்கும் அதை கொடுக்குறோம். அதை கற்றுக்கிட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, கோடிங் தெரியணும்னு அவசியம் இல்லை. கோடிங் தெரியாமல் கூட உங்களை மாதிரி ஆட்கள் கூட ஒரு 15 மணி நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்களே வந்து ஒரு சாஃப்ட்வேர் மென்பொருளை தயாரித்து அதை வெப் மூலியமாகவும் டெஸ்க்டாப் மூலியமாகவோ இல்லை ஒரு இன்டர்நெட் மூலியமாகவோ நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அந்த தகுதியை நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறோம். அதுக்கு ட்ரைனிங் வந்து நிறைய காலேஜஸில் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 காலேஜில் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேருக்கு நாங்கள் இது வரைக்கும் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். இன்னொரு அளவில் வந்து செயல்படக்கூடிய பிஸ்னஸ் உள்ளூர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டெய்லர் அவங்களுக்கு கூட நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆட்டோ கராஜ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆட்டோ மெக்கானிக்ஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எங்களுக்கு கஸ்டமர்ஸ் ஆடிட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிரானா ஷாப்ஸ், நம்ம பெட்டிக்கு இந்த கடைங்க, நம்ம மளிகை கடைங்க, அவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு உள்ளூர் சிறு தொழிலாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தறி வந்துட்டு தெரியும், நம்மளுடைய தறியோடைய இண்டஸ்ட்ரி கொஞ்சம் டவுனாக இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை பண்ணி கொடுத்து அவங்க ஆர்டர் எடுக்கிறது, போத்தீஸாக இருக்கட்டும் இல்லை எங்கன்னா அவங்க ஆர்டர் எடுத்து வர்த்தகம் வந்துட்டு அவங்க மொபைல் ஃபோன்லேயே பண்ணிக்கிறாங்க, ட்ராவலே பண்ண வேண்டாம் எங்கேயுமே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சிறு குறு தொழில்கள்லாம் நாங்கள் உதவி பண்ணிட்டு இருக்கோம். ரைட், ஓகே. இப்போ இந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மென்பொருள் தயாரிக்கிறோமோ இல்லை நம்மளுடைய கம்பெனி அது வந்துட்டு இன்டர்நெட்டில் எந்த அளவுக்கு குயிக்காக சர்ச் பண்ணுறப்போ வருதோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்றது சோஷியல் மீடியா கீழே வரும். அது வந்து நிறையா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு அப்படின்ட்டு இருக்குது. அந்த நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்துட்டு அதுக்கு சோஷியல் மீடியா கூட வராது. பட் சோஷியல் மீடியா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனில் வந்துட்டு இன்றைக்கி நிறையா டூல்ஸ் வந்துருச்சு. ஜோஹோ சோஷியல் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலில் வந்துட்டு நாங்கள் அவங்களை கனெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்து ஈஸியாக விளம்பரப்படுத்திட்டு அந்த சர்ச் என்ஜினில் வந்துட்டு டாப் மோஸ்ட்டில் ரேங்கிங்கில் வர்றதுக்கான ஏற்பாடு வந்துட்டு அதில் வந்துட்டு நம்ம வந்து செட்டப் பண்ணிக்கலாம், கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நாங்கள் வந்துட்டு ஐடிகே எஜுகேஷன் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெடு. நான் வந்துட்டு டாக்டர் ஜோசப் மாணிக்கராஜ், கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டர். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூகேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் அசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.